சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில வளருவோம். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சௌக்கியமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தி வருவது மிகுந்த சந்தோஷம். அதாவது நீதிமொழிகள் மீது. நீதிமொழிகள் புஸ்தகம் உண்மையாகவே நாம் இழந்த ஒரு காமன் சென்ஸை வாழ்க்கையின் பயணத்தில் பல நேரங்களில் நம்ம காமன் சென்ஸ், அதாவது பொது அறிவை நம்ம இழந்துடுறோம். கடவுள் மீது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது வேறு விஷயம். கடவுளை குறித்து எனக்கு பைபிள் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது கூட வேறு விஷயம். ஆனால் காமன் சென்ஸ் என்பது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அவசியம். அதை நம்ம இழக்கும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அதை இழந்துடுறோம். அப்படி இழக்கும் போது சிலர்கள் வெகு சீக்கிரமாக அந்த பொது அறிவுக்குள்ளே வந்து விடுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பொதுவாகவே சிந்திச்சிருக்கணுமே, சிந்திக்காமல் போயிட்டோமே. அவங்க செத்துட்ட பிற்பாடு தான் இப்போ அவங்களுடைய அருமை நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி, அவங்க செத்துட்ட பிற்பாடு உங்களுக்கு ஒரு சின்ன அறிவு வருதுன்னு சொல்கிறீங்க பாருங்க, அதற்கு பெயர் தான் பொது அறிவு. ஸோ இந்த பொதுவான அறிவு என்ற இந்த கான்சியஸ் அல்லாவிட்டால் இந்த காமன் சென்ஸ் என்பது நம்ம இழக்காமல் இருப்போம். அப்படின்னா சத்தியத்திற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் அனைவருமே சத்தியத்தை தியானம் பண்ணிட்டு வரோம். அப்போ சத்தியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி காமன் சென்ஸ் நமக்குள்ள அதிகரித்தாதான் அது நல்லா இருக்கும். இல்லைகட்டி வெட்டி வைராக்கியங்கள் வளர ஆரம்பிச்சிடும். இப்போது கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் படணும் அப்படின்னு இருக்கும். இந்த வைராக்கியம்தான் நாளடையில் தீவிரவாத தன்மையாக மாறிடும். ஏன்னா அங்கே காமன் சென்ஸ் வேலை செய்கிறதில்ல. அப்போது எந்த மதத்தில் காமன் சென்ஸு இழக்கிறாங்களோ அவங்களுடைய பக்தி ஞானத்துக்குரிய பக்தி என்று அழைக்கப்படாமல் தீவிரவாதத்துக்குரிய பக்தியாக. தீவிரவாதம் என்று சொன்னால் என்ன? தன் மதம், தன் கடவுள் என்ற மூட பக்தியில் மற்றவர்களை கொலை செய்யவோ வெட்டி சாய்க்கவோ முன் செல்லக்கூடியது தான் தீவிரவாதம். பகைக்கிறது, அவங்கள ஒன்றுமில்லாமல் செய்து விடுவது. ஸோ அதனால இருந்தால் நீதிமொழிகள் புஸ்தகத்தையும் நம்ம ஒரு பக்கம் தியானம் பண்ணிட்டு வருவோம்னா, காமன் சென்ஸை அதிகரித்து கொள்வோம்னா, சத்தியம் நமக்கு சமத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் என்னுடன் சேர்ந்து சத்தியத்தின் பிரயாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏறக்குரிய இந்த வால்யூம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், 391, 92, இன்னும் ஒரு 8 வால்யூமு இல்லை 9 வால்யூம் முடிஞ்சு போச்சு. 400 வால்யூம். 400 வால்யூம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் குறைவு 400 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போது 400 மணி நேரம் தியானம் பண்ணுற அளவுக்கு 14ஆம் அதிகாரத்தில் தான் இன்னும் இருக்கிறோம்னா, இதை புரிந்து கொள்ள வேண்டியது, அறிய வேண்டியது எவ்வளோ இருக்கலாம்? நீங்களே யோசித்து பாருங்கள். ஸோ எனிவே, நீங்கள் கர்த்தர் மீது பாராட்டி வருகிற வைராக்கியமும் தேவனுடைய வசனத்தின் மீது வைத்திருக்கிற வாஞ்சியும் மேலும் உங்களை ஆண்டவர் தாமே தமது கிருபையை கொடுத்து உங்களை வழி நடத்துவராக. போகலாமா? எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து வாசிக்க செல்லலாம். அதான் பொய் சாட்சிக்காரன் மெய் சாட்சிக்காரன் அப்படின்னு 2 விஷயத்தை ஆரம்பிக்குது. 25 வசனம் நான் நினைக்கிறேன். 25 வாசிக்கலாம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான். நல்லா இருக்குல்ல? மிக முக்கியமானது கூட. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான், மெய் சாட்சிக்காரனோ உயிர்களை காப்பாற்றுகிறான். ரொம்ப மிக மிக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ இது கோர்ட்டில் சொல்லப்படுகிற வார்த்தை என்று திடீர்னு அப்படியே ஒரு நிர்ணயம் பண்ணி எடுத்துக்க கூடாது. ஏன்னா மெய் சாட்சிக்காரன் யாரும் இல்லையா? ஒன்று
2 அப்படின்னு ஏதோ கோர்ட்டில் அழைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு அழைப்பை மனசில் வச்சுக்கிட்டு இதை வாசிக்க கூடாது. மெய்சாட்சிக்காரன் மெய்சாட்சி சொல்லுவதனால் உயிர்களை காப்பாற்றுகிறான். அவன் அங்கே உண்மையான நீதிபதி. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களெல்லாம் நம்ம அப்படி சொல்கிற மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் ஒரு உண்மையான நீதிபதி. எனக்கு என்னமோ அதில் மனசு இல்லை. ஆனால் ஒரு உண்மையான நீதிபதி அந்த சீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்பார்னா, உண்மையான வக்கீல் போராடி கொண்டிருப்பார்னா உண்மைக்காக, அப்ப அவர் சொல்லுவார், அதாவது 1000 அபராதிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதனால இருந்து யாராவது மெய்சாட்சி இருந்தால் சொல்ல வாங்க, நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தரும், கான்ஃபிடென்ட் தரும், பயப்படாதீங்க, மெய்சாட்சி இருந்தால் வாங்க அப்படின்னு கோர்ட்டில் அழைப்பாங்களே. சில நேரங்களில் நீங்கள் ஃபிலிமில் கூட பார்த்துருக்கலாமே. அப்போ அதை பார்த்து விட்டு இதை வாசிக்கும் போது லிமிட்டடான நம்மளால யோசிக்க தோணும். கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரியும், நம்ம எங்கே இருந்தாலும் மெய்சாட்சி தான் சொல்லிகிட்டே போகணும் என்ற விஷயமோ, மெய்சாட்சி சொல்லுவதற்காக நம்ம ரெடியாக இருக்கணும் கோர்ட்டுக்கு. இல்லைப்பா, கோர்ட்டு கையும் எந்த விஷயமும் இல்லை, அதனால இந்த வசனம் எனக்கு யூஸ் ஆகாது அப்படின்னும் சொல்லக்கூடாது, இப்படின்னும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட்டு விஷயத்தை மறந்துருங்க. நான் சொன்னேன் இல்லையா, காமன் சென்ஸ் அப்படின்னா காமன் லைஃபுக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ கோர்ட்டும் கையுமா இருக்கிறோன்னா அது ஸ்பெஷல் லைஃப். அதாவது சம்திங் என்னமோ அங்கே பிரச்சனை ஏற்கப்பட்டதுனால் வாழ்க்கை வேறு திசையில் இருக்கு, அல்லோலமாக இருப்பதுனால் வேறு திசையில் இருக்கு. ஆனால் காமன் லைஃப் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், ஸ்கூல் போகிறோம், அப்படி காமன் லைஃப். அப்போ காமன் லைஃப்பில் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இப்போ வாசிங்க பார்க்கலாம், மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான் அப்படின்னு. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? காமன் சென்ஸில் யோசித்த, வெறும் கோர்ட்டும் கையுமாக யோசிக்காம காமன் சென்ஸ் டெய்லி லைஃபுக்குரிய விஷயத்தில் மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான் என்கிற ஒரு முறையில் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்ன அப்படின்னா, யாருமே நம்மோடு கூட உயிரோடு இருக்கும் போது அவங்களோட அருமையை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. பகைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து பிரிவுகள் ஏற்கப்படுது பாருங்க. பிரிவு ஏற்கப்பட்ட பின்புதான் நம்ம ஏன் தான் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சோமோ, நம்ம ஏன் தான் அவங்கள நம்ம திட்டோமோ, நம்ம ஏன் தான் அவங்கள கத்தி எடுத்து கொலை செஞ்சிட்டோமோ, நம்ம ஏன் தான் இப்படி முருட்டா நடந்துக்கணுமோ, நம்ம ஏன் தான் அவங்கள பகைச்சிக்கணுமோ அப்படின்னு பிறகுதான் புத்தி வர ஆரம்பிக்குது. ஏன் அதை நம்ம முன்னாடியே யோசிக்கிறது இல்லை? முன்னாடியே சில உறவுகளை நம்ம ஏன் சிந்திக்கிறது இல்லை? நான் ஒன்றும் நஷ்டப்பட்டதாக இந்த பிரசங்கம் பண்ணின்னு இல்லை, உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் முன்னாடியே யோசிக்காம இப்போ வந்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க முடியுமா? நான் உங்களுக்கு எவ்வளோ வேர் பிரித்து காட்டுறேன் பாருங்க. கோர்ட்டு மாதிரி வாசித்தால் இதனுடைய அர்த்தம் வேற, காமன் லைஃபுக்காக வாசிக்கும் போது இதனுடைய அர்த்தம் வேற. அப்போ எனக்கு கோர்ட்டு மாதிரியும் வாசித்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும், காமன் லைஃப்ல வாசித்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும்னா, புத்தி இல்லாம எல்லோரையும் பகை பண்ணிக்கின்னு, புத்தி இல்லாம எல்லாத்தையும் உடைச்சிக்கணும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி நான் நடந்துட்டு உங்களுக்கு புத்தி சொல்ல முடியுமா? வாழ்க்கையில் எனக்கும் இந்த பாடங்கள் பல வருடத்துக்கு முன்னாடியே கற்றுக் கொடுத்ததுனால், பல வருடங்கள், அதாவது என் சிறு வயதில் இருந்த ஜாக்கிரதையாக அடிமேல் அடி வைத்து வருகிறேன். எங்கெங்க உண்மையாகவே உயிர்கள் காப்பாற்றப்படணும், மெய்சாட்சி சொல்லுவதன் மூலியமாக உயிர்கள் காப்பாற்றப்படணும். சரி விடு, கோர்ட்டு விஷயம் எங்கேயோ போய் ஒரு மெய்சாட்சி சொல்ற, ஐயா இவர் தப்பு பண்ணலையா, இவர் கொலை பண்ணல, கொலை பண்ணுறவன் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலை கொடுக்கணும், பட் அந்த கொலை செய்தவனை நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவதனால் நிரபராதியுடைய உயிருக்கு நீங்கள் உண்மையாகவே நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்பது போல இந்த வசனம் சொல்லுவதனால் அத்துடன் உங்க சிந்தனை வேலை செய்யாம விட்டுடும். ஆனால் பெரிய விஷயமா இதை யோசிக்காம சிறு சிறு விஷயங்களை நீங்க யோசித்து பாருங்க. எத்தனையோ விஷயம் சொல்லலாம், சிறு சிறு விஷயம் சொல்லலாம்.
ஒரு பிரசங்கம் முடிஞ்சிச்சா, பிரசங்கம் முடிந்த உடனே ஊழியக்காரை பார்த்து, ஐயோ எனக்கு காலில் பெரிய வியாதி, ஐயோ எனக்கு மனசுல ரொம்ப முள்ளு, ஐயோ இப்படி சொல்லி அவரு நீங்க கொலை செய்றீங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் பிரசங்கித்த மாத்திரத்தில் அவர்கிட்ட போய், இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சியா, இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு உறுதி வந்திருக்கு, எத்தனை பிரச்சனை, இதை போல 10 பிரச்சனை வந்தாலும் எனக்கு தாங்கக்கூடிய பலம் வந்திருக்குன்னு உன் ஊழியக்கார்ட்ட என்னைக்காவது நீ பேசியிருக்கிறியா? என்னைக்காவது கமெண்ட்ஸ் போடுறியா? இதுதான் சாட்சின்னு சொல்லுது. அப்ப இந்த மெய் சாட்சி என்பது வெறும் கோர்ட்ல மட்டுமல்ல, அன்றன்றுள்ள லைஃப்ல எத்தனை பேர் கொலை செய்யணும் தெரியுமா? எத்தனை பேர்கள் உண்மையிலேயே சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் கூட ஒருவேளை பயன் இல்லாம போயிருக்கோமா? யாருக்குமே யூஸ் இல்லாம போயிருக்கோமா? நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க முகத்துல ஒரு ரியாக்ஷன் இல்லை, அவங்க நம்ம கிட்ட பேசுறதும் கிடையாது, அவங்க எப்படி பர்சனல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரங்க உண்மையாய் வர வேண்டியவங்க எல்லாம் பேக் ஸ்லைட்ல போயிடுறாங்க. அட விடு, இவளெல்லாம் ஆழமாக சொல்லி இவங்களுக்கு பிரயோஜனம் வராது, சார் நம்ம இதோடு கூட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்கலாம்? அட்லீஸ்ட் நம்முடைய வாயை திறந்து ஒரு ஊழியக்காரனை நம்ம பாராட்டி இருக்கிறோமா? ஐயா இந்த மாதிரி வார்த்தை நிச்சயமா நான் கேட்டதே கிடையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மிகுந்த சந்தோஷமா இருக்கு, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு, நான் ஏதோ பிரச்சனை சொல்லி உங்ககிட்ட ஜெபிக்கலான்னு வந்தேன், ஆனால் இந்த வார்த்தை கேட்ட பின்பு பரவாயில்ல நானே ஜெபம் பண்ணிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், உங்களையும் நான் ஜெபத்தில் தாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு தாங்குற பலம் யானை பலம் போல வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்தோத்திரங்க கர்த்தருக்கு அப்படின்னு ஒரு 2 வார்த்தை பேசுவதற்கு கூட உன்னால் முடியல அப்படின்னு சொன்னால் இது கூட மெய் சாட்சி இல்லாத ஜீவியம்னு அர்த்தம். வெறும் கோர்ட்ல போய் மட்டும்தான் மெய்சாட்சி கூறுவதற்காக சாலமோன் ஞானி 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொன்னார் என்று நினைக்காதிருங்க. டெய்லி நம்முடைய லைஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மனதார பாராட்ட வேண்டியது, மனதார அதனுடைய விஷயங்களை சொல்ல வேண்டியது எத்தனை அவசியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேங்க, எத்தனையோ ஸ்டூடெண்ட்டுங்க கெட்டு போவதற்கு காரணம் அந்த பிரின்சிபாலும் அந்த டீச்சருங்க தான். உண்மை விஷயம் சொல்றேங்க, என்னுடைய 100க்கு 100 விஷயத்துல என்னுடைய வாழ்க்கையில் 60% மாணவருங்க கெட்டு போக காரணமே என்ன சொல்றதுங்க, இந்த மாதிரி பைத்தியமான டீச்சருங்கனால இருந்தா எல்லா மாணவர்களும் கெட்டு போறாங்க. அவங்க நடக்கிற நடத்தை ஒவ்வொருத்தரையும், நான் ஊழியத்துக்கு போகிறேன் அங்கே கூட அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன்பா படிக்கலையா, படிக்கிறதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் VBS நடத்தும் போது அவ்வளோ சந்தோஷம் படக்கூடிய அந்த மாணவருங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுங்க கடைசியில் என்கிட்ட பேசிட்டு போகும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்திருந்தால் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், ஆனால் நாங்கள் ஃபீஸ் கட்டி இவ்வளெல்லாம் அவங்களுக்கு சம்பாதனை கொடுத்தும் கூட வெறும் எங்கள் மேலே எரிஞ்சு விழுவுது, போர்டே எங்களுக்கு தெரியாமல் அவங்க உடம்பே மறைச்சுன்னு இருக்கோம், ஃபுல்லாக எழுதிட்டு எல்லாம் நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அதை அழிச்சிருது. பின்பு நாங்கள் அவஸ்தைப்பட்டு ஹோம்ஒர்க்கை எழுதி நாங்கள் போய் அதை காட்டும் போது டைம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை ராங்குன்னு போடுறது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்னும் நீ கஷ்டப்படணும், அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மார்க்ஸை கம்மி பண்ணுறது. இதெல்லாம் எங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டே எங்களுக்கு போயிடுது. எங்கள் குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, நாங்கள் எப்போதுமே சீக்கிரம் வருவோங்க, ஆனால் இன்னைக்கு மட்டும் நாங்கள் லேட்டாக வந்தோமே, என்ன காரணம் கொஞ்சம் கூட விசாரிக்கிறதுல கேட்டை சாத்திடுது. இந்த மாதிரி அநீதி கெட்ட பிரின்சிபால்களும் அநீதி கெட்ட டீச்சருங்கனால இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டுடைய வாழ்க்கை பாழாக்கப்படுகிறது. நான் எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெய்சாட்சி என்பது கோர்ட்டில் மட்டுமல்ல, டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு மெய்சாட்சி ரொம்ப அவசியம். ஒரு பிள்ளை ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, அந்த பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்கு, பட் லேட்டாக ஹோம்ஒர்க்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் பாராட்டுறேன், ரொம்ப நல்ல ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிற, ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் லேட்டாக வரக்கூடாது தெரியுதா அப்படின்னு அது அந்த செஞ்ச வேலையை பாராட்டினோம். பாராட்டிட்ட பின்பு நான் இப்போ ஏன் உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா, நீ ஏற்ற நேரத்தில் எதையும் சப்மிட் பண்ணுறதில்ல, நீ அப்போதான் அவங்களுடைய தவறு தெரியும். ஆனால் அந்த டீச்சருங்க உண்மையிலேயே என்ன தண்ணி குடிக்கிறாங்கன்னே தெரியல.
சாக்கடை ஓடுற தண்ணியை குடிக்கிறாங்களா? ஏன்னா நான் நிறைய ப்ராப்ளம் கேட்டதுனால சொல்றேன். நான் ஏன்னா ஒரே இடத்துல ஒரே பிள்ளைங்களுக்கு அப்பா நான், எனக்கு 100கணக்கான பிள்ளைங்க, 1000கணக்கான பிள்ளைங்க எனக்கு. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்ற விஷயத்தை கேட்கும் போது இப்படியும் டீச்சருங்க இருக்கிறாங்களா, இப்படியும் பிரின்சிபாலுங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை உண்டாக்கப்படுறதுல அந்த அர்த்தத்துல சொல்லுகிறேன். சோ ஒரு மெய்சாட்சி என்னப்படுகிற ஒரு விஷயம் ஒரு டீச்சருக்குள்ள இருக்க வேண்டியது எத்தனை அவசியம். இல்லை அப்படின்னா அந்த டீச்சர் கூட உயிரை வாங்கக்கூடிய டீச்சர். உலகத்திலேயே 3 பேருக்குத்தான் அற்புதமான ஒரு ஸ்தானம் இருக்கு. அது யாருக்கு அப்படின்னு சொன்னா அம்மா, அப்பா, குரு. இவங்க 3 பேருக்குத்தான் உலகத்திலேயே அற்புதமான ஸ்தானம். ஆனா உண்மை விஷயம் என்னன்னு சொன்னா அநேகருடைய வாழ்க்கை ஃபெயிலருக்கு போக கூட காரணம் இவங்க 3 பேர் தான். கொஞ்சம் தவறி நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அம்மா, அப்பா, குரு, மாதா பிதா குரு அப்படின்னு வாங்க. அது ஸ்வச்ச தமிழ்ல வேண்டாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அம்மா, அப்பா, குரு இல்லையா? இந்த அம்மா, அப்பா, குரு என்பது நம்ம உண்மையிலேயே நம்முடைய நோயிலிருந்து குணமாக்கி வெளியே வரக்கூடிய டாப்லெட் மாதிரி, மருந்து மாதிரி. ஆனா அந்த மருந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் விஷம் மாதிரி. எது? அம்மா, அப்பா, அதான் மாதா பிதா குரு. இந்த அம்மா, அப்பா, குரு கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வாழ்க்கையிலே விஷமா மாறிடுவாங்க. அவங்க நாளில இருந்தே நம்முடைய வாழ்க்கை குட்டிச்சுவரா மாறிடும். வாய்களை திறந்து ஒரு நீங்க நல்லா பாடினீங்க, நீங்க நல்ல ஹோம்ஒர்க் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடினீங்க, நீங்க ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப அருமையா இருந்துச்சு இப்படி சொல்றதுல என்ன ஆயிடுவான்? மிக அருமையா இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதுக்கு நீங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு அந்த குறைவை லாஸ்ட்ல சின்னதா சொல்லி முடிச்சிடணும். ஆனா அவங்க கஷ்டப்பட்டது எல்லாவற்றையும் மண்ணில் போட்டு புதைக்கிற மாதிரி, நீ உடனே சரியில்லை, ஜஸ்ட் கெட் அவுட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான் என்பது போல அநேகருடைய பயத்துக்கும் உயிர் போக்குதலுக்கும் காரணம் டீச்சருங்க தான். நான் வெறும் டீச்சரை சொல்லிட்டு இருந்தா நல்லா இல்லை, நாம தான் காரணமாயிரும். சில பிள்ளைங்க ஜெபிக்க வருவாங்க, அவங்களுக்கு நான் கேட்பேன் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்திற்காக ஜெபிங்க. அடிக்கடிக்கு பயம் வருது. என் கணவருடைய வண்டி நிற்பாட்டின உடனே, அவருடைய பைக் சத்தம் கேட்ட உடனே எனக்குள்ள பயம் வருது, வயிறு கலக்குது அப்படின்னு சொன்ன மனைவிமாருங்க எத்தனை பேர், அதாவது பெண்மாருங்க எத்தனை பேர்? தானாவே எனக்கு வயிறு கலக்குதுங்க, என்னன்னே புரிய மாட்டேங்கிறது. ஆனா அவர் அடிக்கிறது இல்லை, அவர் எதுவுமே கடினமா கூட பேசுகிறது இல்லை. ரொம்ப அருமையான கணவர், ஆனா அவருடைய பைக்கு சத்தம் கேட்டாலே போதும் எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏதாவது ஒரு போன் வந்தாலும் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அதுபோல யாராவது வந்துட்டு உங்களை பத்தி என்ன விஷயம் சொன்னாங்க தெரியுங்களா, கேட்டு பாருங்க, வாய்ஸ் மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே வயிறு கலக்குது. ஒரு வகையான பயம் எங்களை ஆண்டு கொள்ளுகிறது. நாங்க நினைக்கிறோம் இது பிசாசு தான், நாங்க நினைக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வாங்க. நான் எதுக்குமே யார் என்ன சொன்னாலும் ஜெபிக்கிறது இல்லை. நான் ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா நான் ஜெபிக்கிறது இல்லை. என்ன தேவை, என்ன விஷயம், நான் என்ன விஷயத்திற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். சில நேரங்களில் அவங்கள பார்த்து சொல்வேன், இந்த விஷயத்த உங்க ஆண்டவன் உங்க வாயிலிருந்தே கேட்க ஆசைப்படுவாரு, அப்ப நான் எதற்கு ஜெபிக்கணும்? நீங்க ஜெபிங்க, நீங்களும் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும் போது தெரிகிறது, உங்க ஜெபத்தை இறைவன் கேட்கிறார், நீங்க ஜெபிங்க அப்படின்னுவேன். சிலர்களுக்கு மட்டும்தான் ஜெபிக்குவேன், ஏன்னா அவங்க பாவத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும், அவங்க தேவனுடைய பிரசன்னத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்ப அவங்களுக்காக தான் நான் ஜெபிக்கிறது. ஆயிலும் ஒரு விஷயத்தை கேட்டு ஜெபம் பண்ணுவேன். எந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணோம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த பிரச்சனை. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நான் சந்தித்த சகோதரிமாருங்க, சகோதரர்கள் வயிறு கலக்குது, பயம் வருது, பைக்கு சத்தம் கேட்ட உடனே நைட்ல இப்படி பல விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்களுக்கு மெதுவான ஆலோசனை சொல்லுவேன். உங்க அப்பா யார் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க அப்பா ஒரு குடிக்காரு, பெல்ட் எடுத்து அம்மாவை அடிச்சிருப்பாரு. அந்த விஷயத்தை இவங்க கண்ணால பார்த்துருப்பாங்க. அவங்க சில தகப்பமாருங்க வீட்டில் ஒழுங்காவே இருக்கிறது இல்லை. பிள்ளைங்க ஏதாவது டாடி ஸ்கூல்ல என்ன ஸ்கூல்ல
இல்லை டாடி, ஒரு ஒரு சரி விடு டாடி. அப்ப இந்த பிள்ளைங்க ஆரம்பத்திலிருந்தே பயம் 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 பயத்திலேயே வளருவதுன்னா, கல்யாணமாகி கூட எல்லாரும் இப்படிதான் மிரட்டுவாங்களா என்ற பயத்தை எல்லோரும் மீதும் செலுத்தி விட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இவங்களுடைய உயிருக்குடைய நஷ்டத்திற்கு காரணம் என்ன? இவங்க வாழ்க்கையின் நஷ்டத்திற்கு காரணம் என்ன? அந்த தகப்பன் தான், அந்த தாய் தான். முன்னொரு காலத்தில் இந்த நான் ரொம்ப பாராட்டுற ஒரு பேரண்ட்ஸ் யார் தெரியுமா? யாரெல்லாம் 80s கிட்ஸா இருக்கிறாங்களோ, 1980s பிறந்த கிட்ஸுங்க யாரோ அவங்கள உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன்னா அவ்வளோ அருமையான தாய் தகப்பமாருங்க. லோனாவது எடுத்து தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும், தன் பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பிள்ளைங்களை பாராட்டுவதும், அந்த பிள்ளைங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுன்னு கேட்டால் அதுக்கு வாங்கி தருவதும், அந்த பிள்ளைங்களுக்கு துணி அது கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுப்பதும், கௌரவத்தை பார்க்கிறதும். 80s பிறந்த ஐயோ இந்த 80s கிட்ஸுங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்களுக்கு பிள்ளையாய் பிறந்தவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. ஆனால் 80s மேலே அந்த பக்கம் பிறந்த பேரண்ட்ஸுங்களை குறித்து வெக்கமடைகிறேன். சாப்பாடுங்களை பெற்றோருங்க ஒளிச்சு வச்சு சாப்பிட்ட சம்பவத்தை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிள்ளைங்க 2வது முறை கேட்டாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு முகம் காட்டின பெற்றோருங்க, இவனை படிக்க வச்சு என்ன லாபம், இவன் கடைசியில் நம்மளையே பார்க்க மாட்டான், அதனால இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட், இந்த பணத்தை நம்ம சினிமா பார்க்கறதுலேயே செலவழிக்கலாம் அப்படின்னு சொன்ன பெற்றோருடைய சாட்சியெல்லாம் என் சொந்த காதால கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நிறைய துஷ்டத்தனம் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி துஷ்டத்தனத்தை செய்த அத்தனை பெற்றோருடைய இந்த காலத்துடைய பிள்ளைங்க வாழ்வு கிடைக்காம, வேலை கிடைக்காம, சரியான சம்பாதனை கிடைக்காம, சமுதாயத்தில் சரியான பெயர் கிடைக்காம அவஸ்தைப்படக்கூடிய பிள்ளைங்க எத்தனை பேர் தெரியுமா? அதுதான் பைபிள் சொல்லுது. அவங்களுடைய உயிரை எடுத்த பெற்றோருங்க இவங்கெல்லாம், அவங்களுடைய உயிரை எடுத்த டீச்சருங்க, உபாத்தியாயருங்க இவங்கெல்லாம். ஏன்னா அந்த மெய் சாட்சி இல்லை, அந்த மெய்யான சாட்சி. ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம்னா அந்த மெய்யான சாட்சி, அந்த பிள்ளை வந்து சொல்லுது, டீச்சர் நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன். அந்த மெய்யான சாட்சியை நீங்க ஏற்கவே மாட்டேன்றீங்க. அந்த மெய் சாட்சிக்கு நீங்க ஓகேன்னு சொன்னதான் உங்களுடைய சாட்சியம் மெய் சாட்சி ஆகும். அந்த பிள்ளைங்களை நீங்க கிறுக்கி போடுறீங்க பாருங்க. இது உண்மையிலேயே நீங்களும் ஒரு அக்யூஸ்ட் தானே, நீங்களும் ஒரு குற்றவாளிகள் தானே. நீங்க என்ன டீச்சர் என்ற வேஷத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம யோசிக்கிறது இல்லையா? நம்ம தாயோ தகப்பனோ நண்பனோ டீச்சரோ யாரா இருந்தா என்ன? ஆனால் உண்மையிலேயே மெய்சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது கோர்ட்டில் மட்டுமல்ல, டெய்லி லைஃப்ல நம்ம செலுத்தணும்னு யோசிக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு யோசனை நமக்குள்ள வருது இல்லையா? என்றைக்கு ஒரு மெய்சாட்சி பேசக்கூடிய பிள்ளைகளா இருங்க. அதுபோல சில நேரங்களில் பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் இந்த போன்றதான ஒரு சில நேரங்களில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுடைய ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். நாங்கள் கேரல்ஸ்க்கு போயிருந்தோம். ஒரு 22ஆம் தேதி 21ஆம் தேதியோ நம்ம சரியா தெரில, ஆனால் கிறிஸ்மஸ்க்கு சமீபமாக தான் கேரல்ஸ்க்கு போயிருந்தோம். அவ்வளோ நைட்டில் எல்லாம் கேரல்ஸுக்கு போய் கிட்டத்தட்ட சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, சில விசுவாசிங்க, பாஸ்டர் நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னுவாங்க. எங்கள் கூட பாட வரமாட்டாங்க. ஏன்னா டைம் பார்க்கும்போது 2 மணி ஆகிடும். சிலர்களை 3 மணிக்கு 4 மணிக்கு போய் அவங்கள விட்டு வருவோம். எதோ அவங்க வீட்டில் போய் விட்டு வருவோம். சில பெண் பிள்ளைகளையோ ஆண் பிள்ளைகளையோ போய் விட்டு வருவோம். அப்படி விட்டு வரும்போது அவங்க வீட்டில் லைட் ஆனவே இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, லைட் ஆனவே இருக்கு. மணி எவ்வளோ? 2:30 மணி. மணி எவ்வளோ? 3 மணி. மணி எவ்வளோ? 4 மணி. லைட் ஆனா இருக்கு. அப்போ அவங்க தூங்கலை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட குதூகலமா பேசி காலிங் பெல் அடிச்சுட்டு, அடிச்ச உடனேயே வீட்டில இருந்து வெளியே வர அந்த பெண்மணி எப்படி தெரியுமா வரும்? சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா என் வாழ்க்கையில் நடந்திருக்குது சொல்றேங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சரி நீங்க நம்ப விட்டுக்கிடும் பரவாயில்ல. அந்த பெண்மணி எப்படி தெரியுமா வருவா? ஒரு பெரிய ட்ரேல அதிரசம் கல்கலா என்ன சொல்வீங்களா, ரோஸ் குக்கி, அது எல்லாமே ஜோடித்து பச இது ஒன்னே ஒன்று சாப்பிட்டு பாருங்க, இந்தாங்க இது ஒன்னே ஒன்று சாப்பிட்டு பாருங்க. கணவருக்கும் கொடுப்பாங்க, எனக்கும் கொடுப்பாங்க.
அதில் என்ன அப்படின்னு சொன்னால், என்னை விட கணவர் தானே ரொம்ப நேசிப்பாங்க, அதனால இது ஒன்று சாப்பிட்டு பாரு, நைட்டெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு அந்த முகத்தில் அவ்வளோ கலர்ச்சி அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏய் லூஸு, பைத்தியம், மணி எவ்வளோ 3, எவனாச்சும் எந்த பைத்தியமாக அது சாப்பிடுவானா, செய் ஒத்து அப்படின்னு சொல்லி இவர் போயிடுவார். அந்த அம்மாவுடைய முகம் அப்படியே சோர்ந்து போயிடும். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு கொடுத்த உடனே வாங்கிடுவேன். வாங்கிட்டு நான் பல்லு தேய்ச்சேன்னா, பல் வெளுக்கணும்னா, முகம் எனக்கு அந்த வேறுபாடு கிடையாது. நானும் தூங்கவே இல்லையே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தூங்குனாதான் அழுக்குங்க வெளியே வரும். அதெல்லாம் செய்தியிலேயே சொல்லி இருக்கிறேன். உள்ள இருக்கிற அவயங்கள் வேலை செய்வது எப்போ என்று சொன்னா, அழுக்குங்கள் எல்லாம் கொண்டு வந்து கண்ணுகிட்ட, வாய்கிட்ட, காதுகிட்ட, மூக்கு கிட்ட எல்லா அழுக்குங்களையும் சுச்சமாய் தொடச்சி வெளியே கொண்டு வந்து எப்ப தர்மா கொடுக்கும், நம்ம நன்றாக நித்திரை செய்தாதான். நம்ம தான் கேரஸ்ல இருந்தோமே, நித்திரையே செய்யலையே. எத்தனையோ வீட்டில் காஃபி கொடுத்தாங்களா, அதையே குடிச்சோமா. சில வீட்டுங்களில் பிரியாணியா, அதையே சாப்பிட்டோமா. ஆனா இந்த சகோதரி அவளை ஆசையா கொண்டு வந்து பலகாரம் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லும் போது அதை சாப்பிட ஒரு மூஞ்சி காட்டுறோம் பாருங்க. எனக்கு அந்த வேறுபாடு கிடையாதுங்க. உடனே எடுத்து பிட்டு சாப்பிட்டு சூப்பரா செஞ்சிருக்கிறீங்க. ஐயோ எவ்வளவு பேர் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. இந்த அதிரசம் யாருக்குமே வருதுல. இந்த அதிரசம் என்ன அருமையா சூப்பரா இருக்குங்க, மெதுவா இருக்குங்க. ஆமா, இது எவ்வளவு நாள் வரும், எவ்வளவு நாள் இது மெதுவா இருக்கும், இப்படி எல்லாம் 2 பேச்சு கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையா சொல்றீங்களா, நான் உண்மையா நல்லா செஞ்சுட்டேனா, ஐயா எவ்வளவு அருமையா செஞ்சிருக்கிறீங்க, நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்ப நான் பேக் பண்ணி கொடுக்கட்டோமா, ஐயோ இப்ப வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் வேலை முடிங்க, நான் தான் இங்க தான் இருக்கிறேனே, எப்போதும் இதே ஏரியா தானே, பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு மெய் சாட்சி சொல்றதுல நம்ம என்ன குறைஞ்சிடா போறோம்? ஆனா அநேக கணவருங்க இந்த மாதிரி ஒரு மெய் சாட்சியை கொடுக்கிறதே இல்லை. பிள்ளைங்க ஏதாவது நீ பைக்கை நிற்பாட்டிட்டு உள்ள வர, சரி ஓகே, அது வரைக்கும் ஓகே. ஏய் என்னடா ஹோம்ஒர்க் பண்ணாம என்ன திமிரா அப்படி திரும்பி படுத்துன்னு இருக்கிற, டேய் உனக்கு எல்லாம் சோறு தேவையா, ஹோம்ஒர்க் பண்ணியா, உடனே அடிக்க போறீங்களே. நீ வந்த டைம் என்ன, 9:30 மணி. ஆனா அந்த பிள்ளை ஸ்கூல்ல முடிச்சுட்டு வந்த டைம் என்ன, டியூஷன் போயிட்டு வந்த டைம் என்ன, ஆக மொத்தம் 6:30 மணி இல்ல 7 மணி. அப்ப 7 மணில இருந்து அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் பண்ணிருக்காதா? நீ வந்த உடனே என்னமோ குடும்ப பாரம் ஓமலியே இருக்கிற மாதிரியும், குடும்ப பொறுப்பு ஓமலியா இருக்கிற மாதிரியும், டேய் உனக்கு எல்லாம் சோறு தேவையாடா, எடு சோற ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க வில்லனா மாறிட்டு வருவீங்க. அதற்கு பதிலா உட்கார்ந்து, நல்லா இருக்காமா சாப்பாடு, நல்லா இருக்கா மம்மி, நல்லா செஞ்சிருக்கா சாப்பாடு, என்ன கொழும்பு வாசனை தூக்குது, அப்படியே சாப்பிடு சாப்பிடு மா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடுமா, கெட்ட பேரெல்லாம் வாங்கிடாத, அது ரொம்ப நல்லதல்ல, கெட்ட பேரெல்லாம் வாங்கிடாத, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடு. என் பிள்ளைங்க கிட்ட இப்படி தாங்க பேசுறேன் நான், உண்மை விஷயம். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என் சபை விட்டு போனவர்களை குறித்து கூட நான் வெசனம் பண்ற மாதிரியே இல்லை. ஏன்னா நான் யார்கிட்டையும் கடினமா நடக்கிறது இல்லை, உண்மை விஷயம். கர்த்தருடைய விஷயத்துல சில விஷயங்களை ஸ்ட்ரிக்ட்னஸ் என்பது என் கவர்மெண்ட்டுக்கு இல்லையா. ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பன ஒழிய, ஐயோ நம்ம இப்படி தவறிட்டோமே, ஐயோ இப்படி நம்ம அன்பு காட்ட தவறிட்டோமே, ஐயோ நம்ம இப்படி கொடுக்க மறந்துட்டோமே, ஐயோ இப்படி நம்ம பாராட்ட மறந்துட்டோமே, ஐயோ நம்ம இப்படி செய்ய மறந்துட்டோமே, நான் வெசனப்படுற மாதிரியே இல்லை. ஏன்னு சொன்னா அன்பா கனிவாய் பேசக்கூடியது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நான் எப்பொழுதும் நானும் உங்களை போல தான் வீட்டுக்கு லேட்டா போறேன். ஸ்டுடியோவில் தான் எனக்கு நிறைய வேலை. நான் வீட்டுக்கு போவதற்குள்ள 9:30 ஆயிடும், சில நேரங்களில் 10:30 ஆயிடும். ஆனாலும் என் பிள்ளைகளை நான் கண்டிக்கிறதே இல்லை. ஏன்னு சொன்னா அன்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா ஓகே, மொபைல்ல இருந்தாங்களா ஓகே, எதையும் சொல்றது இல்லை. ஆனா மெதுவா வந்து, உஷார்மா ஏற்கனவே நம்ம மேல பகையா இருக்கிறாங்க, படிக்காம வீணாக்கிடாதீங்க வாழ்க்கைய, படிச்சாதான் நான் ரொம்ப நாள் உங்க கூட வர முடியாது, படிப்பு தான் உங்க கூட வரும். இவ்வளவுதாங்க, 2 வார்த்தை பேசினாலே போதுங்க. அந்த பிள்ளைங்க எந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், எந்த புக்கை எடுக்கணும், தானவே எடுத்து செஞ்சிடுவாங்க. செஞ்சிட்டியா? சில நேரங்கள்ல அவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கும் நமக்கு. எனக்கு ஊழியத்துல இது என்ன சொல்ல, மொபைலோ இல்ல கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று பழுதட்டு போயிடும். அதை போய் கம்பெனிக்கு கொடுத்து அது எதோ செய்து ஒரு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வரணும்.
அப்பதான் அந்த பிள்ளை என்ன பண்ணோம், டாடி இங்க பாரு எவ்வளவு எழுதி இருக்கிறேன் பாரு, இங்க பாரு, இங்க ஒரு பேஜ், 2 பேஜ், 3 பேஜ், 4 பேஜ், 5, 6, 7, 8 எவ்வளவு எழுதி இருக்கிறேன் பாரு அப்படின்னும் போது மனசுக்குள்ளவே கால்குலேட் பண்ணுவேன். நம்ம மூஞ்சி காட்டக்கூடாது. ஏம்மா இவ்வளவு எழுதுனியா, கை உனக்கு வலிக்கலையா, எதுக்கு நீ இவ்வளோ மொத்தமா எழுத உட்கார்ந்த, ஏன் இதை நீ முன்னவே செஞ்சிருக்கலாமே, சரி இருக்கட்டும், ஆனா இவ்வளவு எழுதி இருக்கிறியா, ஐயோ உண்மையிலேயே நல்ல எழுத்தாளரா நீ வருவ, பத்தியா உங்களும் எவ்வளவு திறமை இருக்கு. இதை சொல்லிட்டு தான் பின்பு என்னுடைய வேதனையை வெளிப்படுத்துவனே, என்னுடைய வேதனையை வெளிப்படுத்துவனே ஒழிய ஒருபோதும் அதை காட்டுமத செய்யடு, நானே 1008 துயரத்தில் வரேன், அதில் வேற இந்த பேஜ் எழுதுன அந்த பேஜ் வந்தேன், நான் செய்யாத வேலையை நீ செஞ்சிட போறியா, நான் செய்யாத ஹோம்ஒர்க்கை நீ செஞ்சிடுவியா, இப்படி சொல்லுவதனால் மெய் சாட்சி நமக்கிட்ட இந்த கட் ஆஃப் ஆயிடும். அப்ப நம்ம மெய் சாட்சி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் என்றால், நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய விசுவாசிகளையோ நம்முடைய கணவனையோ நம்முடைய மனைவியோ, ஐயோ மனைவியும் பாராட்டுறதில்ல கணவனையும் பாராட்டுறதில்ல, அப்படியே முத்து வாயிலிருந்து கொட்டி போயிருதோ என்னமோ, எவருக்கும் எந்த விஷயமும் சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கு, அவ்வளவுதான், இவ்வளவுதான் நின்று விடுவார்கள். அம்மா இந்த குழம்பு நல்லா இருக்கு. வெளியே நான் என்னதான் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்த உடனே நான் எப்படி நடப்பேன் என்பதை பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிறு பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீ வீட்டில் ரெடி பண்ணி வையே, டாடி வீட்டில் தான் சாப்பிடுவார். அப்போ அந்த பிள்ளைங்க மனசுல படுற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன்னா, அப்போ நான் எப்படி காட்டி இருப்பேன். ஹோட்டலுக்கு போனால் வீடை வெறுக்கிறதோ, வீட்டுக்கு வந்த உடனே ஹோட்டலை வெறுக்கிறதோ, இல்லை அவங்கள தாக்கி பேசுறதோ, இது என் வாழ்க்கையில் இல்லை. ஸோ இதை போன்ற ஒரு விஷயத்தில் திடீர் யாராவது மரணம் அடைஞ்சாலும் எனக்கு व्यसனம் கிடையாது. ஏன் சொன்னா, நான் அவங்கள கடினமா நடத்தல, நான் அவங்களுக்கு அன்பு காட்டி இருக்கிறேன், பாசம் காட்டி இருக்கிறேன், இரக்கம் காட்டி இருக்கிறேன், வழி காட்டி இருக்கிறேன். நான் ஏன் அழுவணும், ஐயோ இது அவங்களுக்கு செய்ய மறந்துட்டோமே, ஐயோ அவங்களுடைய அருமை இப்பதான் எனக்கு புரியுதே, இவ்வளவு நாள் எனக்கு புரியலையே, ஐயோ உடைய அன்பு எனக்கு இப்பதான் புரியுதே. நானெல்லாம் व्यसனம் பண்ற மாதிரியே இல்லை. அவங்க உயிரோடு இருக்கும் போதே யோசித்துருவேன், இதை செஞ்சிடணும், நம்ம இதை நம்முடைய அருமையை புரிய வைக்கணும், இதை செய்யணும். பாருங்க, இப்படி நாம உண்மையிலேயே மற்றவர்கள் உயிரோடு இருக்கும் போது மெய்சாட்சி கூறிக்கொண்டு நம்ம நடந்தால், மெய்சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தால், பின்பு நம்முடைய வாழ்க்கையில இந்த வருத்தங்கள், இந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேராது. நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைவான மனசு இருக்கும். நிறைவான மனதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். ஏனவேதான் கர்த்தருடைய வசனம், மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை காப்பாற்றுகிறான். டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பேஷண்ட்டுக்கு, நீங்க நல்லதான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க நம்பிக்கை வைக்க மாட்டேன்றீங்க. அந்த நம்பிக்கை இல்லாதது தான், நீங்க கவலைப்படுறது தான் உங்க உயிரையே எடுத்துன்னு இருக்கு அப்படின்னுவாங்க. அப்போ மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிரை காப்பாற்றுகிறான் அப்படின்னு சொன்னா, நம்மால உண்மையாகவே நம்ம மெய்சாட்சி சொல்லாம கவலைகளை வர வைப்போம் என்று சொன்னா உயிரை எடுப்பதற்கு தானே சமம். டாக்டர் சொல்றதை கேட்டாலும் ஆண்டவரே ஒரு முறை சொல்லி இருக்கிறார், கவலைப்படுவதனால் எவன் தன் ஒரு முழத்தை கூட்ட முடியும் அப்படின்றார். அப்போ இந்த கவலைப்படுறது, பயப்பட வைக்கிறது, மற்றவர்களை கவலைக்குள்ளாக்குவது, மற்றவர்களை பயத்துக்குள்ளாக்குவது, மற்றவர்களை குழப்பத்திற்குள்ளாக்குவது எல்லாமே உயிரை மற்றவங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு சமமாக்கிவிடும். இந்த விஷயத்தை நாம் செய்யவே கூடாது. ஏனவைதான் மெய்யான சாட்சிகளை நாம் உரைக்கிறவர்களாக இருக்கணும், மெய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். 2 பேர்கள் ரோட்ல சந்திச்சுக்குவாங்க, யாரு, அம்மாவும் பெரியம்மாவும், இல்லை விட்டால் அப்பாவும் மாமாவும். 2 பேர் சந்திச்சுக்குவாங்க. அந்த மாமா என்ன பண்ணுவாரு, ஐயோ பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பேக்கரியோ இல்லை என்னமோ பார்த்து உடனே போய் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புவார்.
அந்த மாதிரி தான் யாரோ ஒருவர் நம்மளை ரோட்டில் பார்க்குறோங்க, பிள்ளைங்களை ஞாபகம் பண்ணிக்கன்னு இதை வச்சுக்கோங்க, இல்லை கட்டி என் தங்கச்சிக்கு இது கொடுங்க, மனைவி அதாவது இவருடைய மனைவி தங்கச்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒன்றுமே வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. இது இவர் தான் கொடுத்தாரு, இது இவர் தான் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எடுத்துட்டு வந்து அப்படியே டேபிள் மேலே வச்சிருவாங்க. இல்லை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்துருந்து டேபிள் மேலே வச்சுட்டாலும் பரவாயில்ல, என்னமோ இவங்க தான் வாங்கிட்டு வந்த மாதிரி நடிப்பாங்க பாருங்க. இதாங்க ரொம்ப கொடுமை. உண்மையிலேயே கொடுமை எது அப்படின்னா, இவங்க தான் வாங்கிட்டு வந்த மாதிரி நடிப்பாங்க. யார் கொடுத்தா இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோமே சொல்ல மாட்டாங்க. இதுதான் மெய் சாட்சி இல்லாம செய்கிற அட்டுவழிகள். நான் வர வழியில உங்க அண்ணனை பார்த்தேன், மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம். எங்க அண்ணனை பார்த்தீங்களா அப்படின்னு அவ கேட்க மாட்டாளா? ஆமா, வர வழியில பார்த்தேன், அவர் தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, இந்த மாம்பழம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சொல்றது இல்லை, முத்தா கொட்டிட போகுது. சொல்லவே மாட்டாங்க இவர் வாங்கிட்டு வந்த மாதிரி. அது ஏதோ பல மாதங்கள் கழித்து அவரா சொன்னா, அண்ணனே சொன்னா, மாமாவே சொன்னா, நம்முடைய உறவினர்களே சொன்னாதான் விஷயம் நம்மளுக்கு தெரியும். இல்லை கட்டி இவங்க தான் வாங்கிட்டு வந்த மாதிரி டைம்ல வச்சுட்டு இவங்களே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா கஷ்டமும் இவங்க தான் அன்னைக்கு பட்ட மாதிரி காட்டிக்குவாங்க. இந்த மெய் சாட்சி சொல்லாமல் இருப்பதனால் எத்தனை உறவுகள் மேன்மைக்குள்ள வரல, எத்தனை உறவுகளுக்குள்ள விரிச்சல் ஏற்கப்பட காரணம் என்ன, மெய் சாட்சி அங்க இல்லை. மெய்யான சாட்சி இடக்கூடிய பிள்ளைங்க வாயை பொத்திக்கிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைங்களை பாருங்க, வாயே திறக்க மாட்டாங்க, நல்லதுக்கும் திறக்க மாட்டாங்க, கெட்டதுக்கும் திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சில கெட்டதுக்கு வாயை திறக்கல இல்லையா, இது யாரோ சில பேர் பாராட்டி இருப்பாங்க, நீ ரொம்ப நல்லவன்னு, இதை வச்சுக்கிட்டு நல்லதுக்கு கூட வாயை திறக்கிறது இல்லை, அப்படியே இருந்துருவாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கடவுள் ஒருவனுடைய ஜெபத்தை கேட்கணும்னா, கடவுள் ஒருவனோடு கூட இருக்கணும் அப்படின்னா, வெறுமணியாக சோத்திரம் 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 அப்படின்னு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு மண்டியிடுகிறவன் மட்டுமல்ல, அவனுடைய உள்ளம் தூய்மையாய் இருக்கிறதை இறைவன் கவனிக்கிறார். பிள்ளைங்க என்ன மண்டியிட்டு அந்நிய பாஷையில பேசுகிறதா, இல்ல பிள்ளைங்க என்ன மண்டியிட்டு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றதுங்க? ஆனாலும் கடவுள் என்னன்னு சொன்னார், நீங்க சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியாது. எவ்வளவு அருமையா சொல்றார். சில பிள்ளைங்களை அடிக்கிறத நான் பார்த்திருக்கிறேங்க. அப்படி அடிக்க அடிக்க அது மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து தன் அம்மாவை தான் கட்டிப்பிடிக்கும். மீண்டும் அந்த அம்மா அடிச்சுன்னு இருக்கும். சரியா செய்றியா அப்படின்னு அடிக்கும். அடிக்க அடிக்க அந்த அம்மா தள்ளி தள்ளி விடுவாங்க. மீண்டும் அந்த பிள்ளை ஓடி வந்து அம்மாவை தான் அங்கதான் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அம்மாவை தான் கட்டிப்பிடிக்க வருது. மறுபடியும் டேடியை தோல் மேல தான் படுக்குது. இதை தான் ஆண்டவர் சொன்னார், மெய் சாட்சி. அப்ப இந்த பிள்ளைங்க கிட்ட உங்களை போன்றதான பலமான ஜபம் இருக்கா, பலமான ஆராதனை இருக்கா, பலமான அந்நிய பாஷை பேசி கடவுளோடு கூட உறவாடுதுங்களா? இல்லை. ஆனா கடவுள் அதை மதிக்கிறார். ஏன் சொன்னா, அந்த கள்ள கபடமற்ற, அதை என்ன சொல்ல, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த காமன் சென்ஸ் என்பது நம்மளுக்கு ஆரம்பத்தில் இருக்கு, அது அப்படியே மெதுவா நம்ம இழந்துடுறோம். அப்ப இந்த காமன் சென்ஸ்ல அதுங்க மெய் சாட்சியை சொல்லுதுங்க. நீ என்ன அடி, ஆனாலும் நீ தான் என்னுடைய அம்மா, என்ன அடி ஆனாலும் நீ தான் என்னுடைய அப்பா. அந்த மெய் சாட்சியை அதுங்க சொல்லுதுங்க பாருங்க. அதான் இறைவன் விரும்புறார். ஒரு டாக்டர் ஒரு முறை சொன்னார், நம்முடைய உடல் நம்மோடு கூட பேசுகிறது, அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அதை நீங்கள் கேட்டீர்கள். ஒரு டாக்டர் எப்படி சொல்றார் பாருங்க, நம்முடைய உடல் நம்மோடு கூட பேசுகிறது, அதை நீங்கள் கேட்டீர்கள், ஆனா இப்ப இல்ல. அவர் அந்த கட்டுரையை எவ்வளவு அருமையா சொல்றார் அப்படின்னா, நம்முடைய உடல் ஒரு நாள் நம்மோடு கூட பேசியது, அப்ப நாம் உடலுடைய பேச்சை கேட்டோம், அப்ப நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தோம். இப்ப நாம் நம்முடைய உடலுடைய பேச்சை கேட்கிறது இல்லை, ஏன்னா நாம் பெரியவர்களாக வளர்ந்து விட்டோம். சொன்ன உடனே விஷயம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? திரும்ப சொல்றேன் கேளுங்க. ஐயோ திரும்பமா அப்படின்னாதீங்க, அதாவது வேற விஷயமா சொல்றேன் கேளுங்க.
நீங்க சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது உங்க உடல் சொன்னது இங்க நோகுகிறது, இங்க பசி இருக்கிறது, அங்க இன்பம் இருக்கிறது, இங்க சிரிப்பு இருக்கிறது என்று சொல்லும் போது மனமிட்டு சிரித்தீர்கள், மனமிட்டு உறவாடினீர்கள். இங்க வாசனை இருந்தது, மூக்க பொத்திக்கிட்டானோ உறவாடினீர்கள். பசி இருக்கும் போது அழுதீர்கள், பசி இல்லை என்று சொல்லும் போது கூட அழுதீர்கள். சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சரியான வகையில் வெளிப்படுத்தி கொண்டு உங்க உடல் என்னெல்லாம் சொன்னதோ அருமையாக வெளிப்படுத்தி கொண்டீர்கள், நோய் இல்லாமல் வாழ்ந்தீர்கள். ஆனா இப்போ உங்களுடைய உடல் சொல்லுகிறத கேட்கிறதே இல்லை. நீங்க ஏன் இது இப்படி அடிக்குது, ஏன் எனக்கு உடம்புல ஒரு மாதிரியா இருக்கு, பசி ஆனா இருக்கட்டும், நான் சாப்பிட மாட்டேன். இப்ப நான் சாப்பிட்டா இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்கணும், நான் சாப்பிட மாட்டேன், கேட்டா சாப்பாடே இல்லைன்னு சொல்லுவோம். அவன் நம்முடைய உடலுடைய பேச்சை கேட்கறதில்ல. ஆனா சிறு பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, தங்கிட்ட இருக்கிறத புட்டு இன்னொருத்தனுக்கும் கொடுத்து சாப்பிட்ட காலம், அந்த சிறு பிள்ளை நீங்க தான், சாப்பிட்ட காலம் போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒளிச்சு வச்சு சாப்பிட்றோம். இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்போ அந்த டாக்டர் சொல்ற மாதிரி நம்முடைய உடல் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் நம்முடைய உடல் சொல்லுமா, தூக்கம் வருது தூங்கிடு அப்படின்னு. எவ்வளவு பெரியவங்க இருந்தாங்கன்னா, என்ன மாதிரி சாப்பாடு இருந்தாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிட்ட பிள்ளைங்களும் உண்டு, சாப்பிட்டுக்கிட்டே தூங்கிட்ட பிள்ளைங்களும் உண்டு. இன்னும் சில பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கையை கூட கழுவாம அப்படியே தூங்கிடுங்க. ஏன்னா தூக்கம் வந்திருக்கு, தூங்குன்னு அந்த உடல் சொன்ன உடனே தூங்கிடுங்க. ஆனா இப்போ தூக்கம் வருதுன்னு சொன்னானோ என்ன, எவ்வளவு நேரம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டோ, சீக்கிரமா அந்த சீரியல் முடிஞ்சிச்சுன்னா தூங்கிடுவேனே, அந்த சீரியல் முடிஞ்ச உடனே அடுத்தது இன்னொன்று, இது ஒன்னே ஒன்று பார்த்து தூங்கிடலாம், அடுத்தது இன்னொன்று. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது, ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அப்படின்னும் போது இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று. உங்க உடல் தூக்கம் வருதுன்னு சொன்னாலும் நீங்க கேட்கறது இல்ல, உங்க இதயம் பலவீனம் அடையுதுன்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல, உங்க தலைக்கு எண்ணெய் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க கேட்கறது இல்ல, உங்க கண்ணு எரிகிறது என்று சொன்னாலும் நீங்க கேட்கறது இல்ல. மெய்சாட்சி இல்ல, மெய்சாட்சி எல்லாமே போயிடுச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த அதாவது வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வாசித்தோம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் எனக்கு நீங்க 2 மணி நேரம் கொடுத்தாலும் நான் பேசுவேன். அப்போ வாழ்க்கையின் நெறிமுறைகள் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தானே பேச முடியும். புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் நேரடியாக அந்த வசனத்தை எப்படி கொண்டு போவேன். ஏதாவது நீங்க ரோட்ல ஆக்சிடென்ட் கொலை ஏதாவது பார்த்துருந்தா கோர்ட்ல போயிட்டு மெய்யான சாட்சி சொல்லுங்க, ஓகேயா? 26ஆம் வசனத்தை படிக்கலாமா, 27 வசனம் படிக்கலாமா, 28 வசனம் படிக்கலாமா, இப்படி போயிட்டு. ஆனா இன்னும் 25 வசனத்திலேயே இருக்கிறேனே, 25வது வசனத்திலேயே நான் இன்னும் பேசி கொண்டிருக்கிறேன்னா வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றது இதுதான். ஏதோ எட்டாவது ஒரு விஷயத்த அப்படி ஒரு மழைப்பிட்டு பேசுறது அல்ல, அன்றொன்றுள்ள வாழ்க்கைக்கு பேசப்பட்டதான் நீதிமொழிகள். உங்க பிள்ளையோடு கூட, மனைவியோடு கூட வாயை திறந்து மனம் திறந்து பேசுங்க, பாராட்டுங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எதை செய்தாலும் எதாவது ஒரு குறை சொல்லக்கூடிய நீங்க உண்மையிலேயே இறைவனுடைய பார்வையில் அற்பமானவர்கள் மட்டுமல்ல, அருவருப்பானவர்கள் மட்டுமல்ல. உண்மையா சொல்றேன், எதை செஞ்சாலும் ஒரு குறை சொல்றது, அந்த குறைக்கு ஒரு 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 பேர் ஒன்று வச்சிருக்கிறீங்க. அப்படி சொன்னாதான் நெக்ஸ்ட் டைம் நல்லா செய்வாங்க, அப்படி சொன்னாதான் அவங்களுக்குள்ள கர்வம் வராது. அப்போ நீயும் நினைச்சு பாரு, உனக்கும் இப்படி சொல்லாது இருந்தா உனக்கும் கர்வம் வராது அப்படின்னு உன் பிள்ளைங்க சைலண்டா இருந்துட்டோமா, நீ என்ன பெரிய கஷ்டப்பட்ட, நீ என்ன பெரிய வேலை செஞ்சுட்டு வந்த, ஒரு நாள் அதே வார்த்தை உனக்கும் வரும். அப்ப நீ முகம் குப்புறமா விழுந்து அழுவ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்க புரிஞ்சிக்கலையா அப்படின்னு. அவருடைய வினை என்ன தெரியுமா, நீ எப்படி மனைவி கிட்ட சொன்னியோ எவ்வளவு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொன்னாதான் அவங்களுக்கு கர்வம் வராதுன்னு நீ நினைச்சியா, அதே தான் வாழ்க்கையில உனக்கு ரிட்டர்ன் வரும். நீ எவ்வளவு செஞ்சாலும் செய்யலை என்ற விஷயம் உனக்கும் வரும். எதுக்கு இந்த ஒளிவு மறைவு? நேரடியாக அன்றைக்கு உப்பு அதிகமா பரவாயில்ல நினைக்கிறேன், நீ கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், ஓகே எனிவே நோ ப்ராப்ளம், நேற்றெல்லாம் உப்பு இல்லை இன்னைக்கு உப்பு இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுல என்ன இடப்போறோம். நேற்றெல்லாம் சக்கரை அதிகம் இன்னைக்கு ஓகே அப்படின்னு சொல்றதுல என்ன இடப்போறோம். சமையல்ல இப்போ பாருங்க, ஒரு வேலைக்கு நம்ம போறோம்,
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். இப்போ பாருங்க, எனக்கு சமையல் செய்ய தெரியாதுங்க. உண்மையாக சொல்கிறேங்க. எது தெரியாதுன்னு சொல்லிடுறேன் கேளுங்க. தண்ணி சூடு பண்ண தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆம்பளியான்னு கேட்காதீங்க. என் வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டேன். ஸ்டவ்வில் தண்ணி வச்சு சூடு பண்ண மாட்டேன், பால் சூடு பண்ண மாட்டேன், காஃபி கூட சூடு பண்ண மாட்டேன். அந்த வேலையே எனக்கு இல்லை. சமீபத்தில் யாரோ ரேஷன் போயிட்டு வந்தான்னு சொன்னாங்க. அவங்களே நான் பார்த்து கேட்டேன், ரேஷன்னா என்னன்னு கேட்டேன். அதற்கு கியூ நின்றதுக்கு எந்த வேலையும் செய்தவன் அல்ல, சிறு வயதுலேருந்து அனாதிதான். ஆனால் கஷ்டப்பட்டவன் தான். நம்ம என்னமோ தெரியல, ஆண்டவர் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடுத்தார். அப்படி நான் வளர்ந்துட்டேன். ஓகே, அதான் போச்சு விடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இவ்வளோ அனுபவம் இல்லை. தண்ணி சூடு பண்ண தெரியாது, காஃபி சூடு பண்ணுவதற்கும் ஸ்டவ் கிட்ட போகிறதில்ல, பால் சூடு பண்ணுவதற்கும் ஸ்டவ் கிட்ட போகிறதில்ல. எப்படியோ எனக்கு வேலையாட்கள் இப்படியெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன். அது வேண்டாம். ஆனால் அனுபவம் இல்லாதவன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றது கூட ஈஸிங்க. நாம ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றது கூட ஈஸிங்க. ஆனா எது தர்ம கஷ்டம்? உண்மையா சொல்றேங்க, நல்லா கேளுங்க, என்ன பாருங்க. நீ ஒரு வேலைக்கு போயிட்டு கூட 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு கூட ஃப்ரீயா வந்துடலாங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அது ரொம்ப கஷ்டங்க. அது எது தெரியுமா? இன்னைக்கு என்ன கொழும்பு செய்யலாம்னு யோசிக்கிற அந்த தாய் இருக்கு பாருங்க, அந்த மனைவி இருக்கிறா பாருங்க, அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என்ன கொழும்புன்னு யோசிக்கிறதே எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியுமா? இதை செஞ்சா அவனுக்கு பிடிக்காது, அதை செஞ்சா இவளுக்கு பிடிக்காது, இதை செய்யலனா மாமியாருக்கு பிடிக்காது, இது சூடு இல்லைன்னா இவர் திட்டுவாரு. ஐயோ, 1008 யோசனைகள் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் யோசித்து ஒரு கொழும்பு செய்யணும். நேத்து அந்த கொழும்பு, ஆனா இப்ப இந்த கொழும்பு செஞ்சா அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது துப்புவான். இதெல்லாம் ஒரு கொழும்பு. நேத்தும் இதுதான், இன்னைக்கும் இதுதான், போன வாரமும் இதுதான். உனக்கு இதை விட்டா வேற இது இல்லவே இல்லையா? உங்க அம்மா என்னதான் வளர்த்தாங்க? பெத்த புள்ளியே இப்படி கேட்டுடும். அதனால என்ன கொழும்பு செய்யலாம். ஐயா, ஒரு விஷயம் சொல்ற, வேலைக்கு போயிட்டு வருவது கூட நம்மளுக்கு ஈஸிங்க. துணி துவைக்கிறது கூட ஈஸியா துவைச்சிடலாங்க. ஆனா சமையல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது எவ்வளவு யோசிக்க விடுது தெரியுங்களா? என்ன கொழும்பு அப்படின்னு யோசிக்க விடுது பாருங்க. என்னைக்காவது அவங்கள வாயை திறந்து, நல்லா இருக்கு இன்னைக்கு கொழும்பு, நானும் நினைச்சது இதுதான், நீயும் செஞ்சிருக்குது இதுதான், இந்த மாதிரி ஏன் பேச முடிகிறதுல உங்களால? நான் நினைச்ச மாதிரி நீ செஞ்சிருக்கிற, சூப்பரா இருக்கு. நான் என்னமோ நினைச்சேன், ரசமா, ஐயோ சரி விடு, இதுவும் நல்லதுதான் அப்படி நீ ஏன் சொல்றது இல்ல? இதாங்க மெய்சாட்சின்னு சொல்றது. நான் என் மனைவியை நேசிக்கிறேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட முன்னாடி நீங்க சொல்லாதீங்க. என் மனைவியை எங்க இருந்தாலும் நான் கூடவே கூட்டிட்டு போவேன், கூடவே கூட்டிட்டு வருவேன். என் மனைவியை நான் விட்டு போறதில்லை, என் கணவனை நான் விட்டு போறதில்லை, கூடவே கூட்டிட்டு போவேன், கூடவே கூட்டிட்டு வருவேன். அந்த வார்த்தை முக்கியம் அல்ல. டெய்லி எப்படி இருக்கிறீங்க, டெய்லி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, வாயை திறந்து என்னன்னு பேசுறோம். நம்ம எதை கணவர் அல்லாத ஒரு சில விஷயங்களை கூட எப்படி நம்ம சமாளிக்கிறோம், நம்ம எதிர்பாராத சில மனைவியுடைய குணங்களை கூட நம்ம எப்படி சமாளிக்கிறோம், அதை எப்படி திருத்துறோம்? ஹிட்லரை போல திருத்துறோமா? ஹிட்லரை போல நம்ம திருத்துறோமா? நல்லா கவனிக்கணும். கண்ணை வைத்து ஹிட்லரை போல திருத்துறோமா? இல்ல, நல்ல ஒரு ஊழியனை போல அன்பு காட்டி திருத்துறோமா? யோசிங்க. இப்படி நம்ம யோசித்தாலே போதும். மெய் சாட்சிகள் எங்கேயும் நம்ம சொல்லி தீர்த்து விடலாம். எல்லா இடங்களையும் ஒரு மெய் சாட்சி தான். சில நேரங்களில் சில பிள்ளைங்க ட்ரெஸ் போட்டு இரு, நான் பெரியப்பாவுக்கு காட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த ட்ரெஸ் போட்டு அந்த சின்ன பிள்ளை ஓடி வரும், பெரியப்பா என் ட்ரெஸ் பார்த்தியா அப்படின்னு. இந்த பெரியப்பாவுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் சொல்லட்டுங்களா? இந்த பெரியப்பா என்ன பண்ணுவாரு, என்ன இந்த புள்ள ஆங்கிலேயர் மாதிரி தெரியுது, இங்கிலீஷ்கார மாதிரி தெரியுது, சூப்பரா இருக்க ட்ரெஸ்
அப்படின்னு மனசுல நினைச்சிட்டா அடுத்த கணம் ஒரு விஷயம் சொல்வார் பாரு, சீ இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, வெக்கம் அதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது உனக்கு, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா, ஏன் அந்த ட்ரெஸ் போட உனக்கு என்ன ஆகி போச்சான். அவருக்கே தெரியுது இந்த ட்ரெஸ் இந்த புள்ள ரொம்ப அழகா இருக்குன்னு. ஆனா அதை மூடி மறைச்சு நமக்கு எப்படி இந்த ட்ரெஸ் இல்லையோ, நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாம போயிடுச்சு, இந்த பிள்ளைக்கு எப்படி இந்த ட்ரெஸ் கிடைச்சிச்சு அப்படின்ற அந்த விஷயத்த அடுத்த கணத்துல மாத்தி சொல்லுவாப்ல, கழட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. அங்க ஒரு மெய் சாட்சி போயிடுச்சா. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மெய் சாட்சியங்களை நம்ம அழிக்கிறோம் தெரியுங்களா. வியாபாரத்தில் இருக்கிறவங்க மெய் சாட்சி அழிக்கிறது எத்தனை. பெட்ரோல் போட்ட மாதிரியே போட்டுட்டு சார் ஆயிடுச்சு அப்படின்றான். கேட்டா உங்க முன்னாடி தானே மீட்டர் ஓடிச்சு, பாருங்க சார் மீட்டர் பாருங்க சார், சார் மீட்டர் பாருங்க சார், நான் தானே சொன்னேன் மீட்டர் கரெக்டா தானே ஓடி போச்சு. ஏன்னு சொன்னா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்த என்னோட குடும்பஸ்தன் ஒருத்தர் இருந்தார், ஒரு விசுவாசி. அவர் சொல்லுவார், அட பாக்கெட் நிறைய அப்படி பணம் எடுத்துட்டு வருவாப்ல. எப்படின்னு கேட்டா எல்லாம் நாங்க மிச்சம் பண்றது தான். எப்படி மிச்சம் பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எப்படி பெட்ரோல் போடணும்னு எங்களுக்கு தான் தெரியும். மெய் சாட்சி போயிடுச்சா. அவன் என்ன பண்றான், நான் வாங்கின வண்டி தான் சரியில்லைன்னு நினைக்கிறானா. நான் வாங்கின வண்டி சரியில்லை, மைலேஜ் கொடுக்கவே மாட்டேங்கிறது அவன் அப்படி நினைக்கிறானா. சில நேரங்கள் அவனுடைய யோசனை என்ன வரும், அம்மாவை வேதனைப்படுத்திட்டோம், அம்மா வச்ச சாபம் தான் இது, அதனாலதான் நம்ம வண்டி அங்கங்க நிக்குது, மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, அதனால அந்த அம்மாவை பகைக்க ஆரம்பிக்கிறானா. எல்லாரும் ஒரு சின்ன மெய் சாட்சி அங்க இல்லைன்னா அது வேறு எங்கெல்லாம் பாதிக்குது பாருங்க. கண்ட்ரோல் தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிறீங்க, மற்றவங்களுடைய பொருளை நீங்க திருடுறீங்க. ஆனா அந்த ஒரு மெய் சாட்சி இல்லாததுனால எங்கெங்க கெடுதல் உண்டாகுது தெரியுங்களா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மனம் திறந்து வீட்டுக்கு வர கெஸ்ட் கூட சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூடாது. அந்த குரலையே தெரிது அவங்க எங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்களோன்னு. நீங்க சாப்பிட்றீங்களா, தயவு செஞ்சு நீங்க ஃபுல்லா சாப்பிட்டதான் நான் சமைச்சதுக்கு சந்தோஷம் ஆகும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு ப்ளீஸுங்க, நல்லதான் செஞ்சிருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சதான் நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்கள சாப்பிட வைங்க. அவங்க முன்னாடி நீங்க ஒருவேளை நிறைய சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்க, ஆனா நீங்க அந்த நேரத்தில் நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க கெஸ்ட், அவங்க பயந்து சாப்பிடுவாங்க. ஐயோ நம்ம இவ்வளவு சாப்பிட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்களா, அந்த பயம் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க நல்லா போட்டு சாப்பிட்டாதான் அப்போ எல்லாரும் இவ்வளவுதான் சாப்பிட்றாங்களான்னு அவங்களும் அதை சாப்பிட ஆரம்பிக்குவாங்க. நீங்க எல்லாருமே கையை கட்டி நில்லுன்னு லைன்னா நின்றுட்டு இருப்பாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட முடியும், இவ்வளோ பேருடைய கண்ணு அங்கே இருக்கு. ஒரு பொரியல போட்டுக்கிற மாதிரி இல்லை, ஒரு குழம்பு ஊத்திக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எது ஒண்ணு செஞ்சாலும் ஐயோ இவ்வளவு சாப்பிட்றாரா, முடிஞ்சு போச்ச கதை. அந்த ஒரு மெய் சாட்சி இல்லைன்னா அது எங்கெங்கேயோ மைனஸ் ஆயிடும். செய்கிற ஊழியத்தில் எங்காவது அடிப்படலாம், இல்லை கட்டி அன்புகள் முறிஞ்சு போகலாம், அல்லாவிட்டால் ஒரு 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 விதமான ஒரு வெறுப்பு. நீங்க நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது பார்க்குறங்க வர்றங்க பார்க்கலாங்க அப்படின்ற ஒரு சின்ன வெறுப்பை காட்டலாம், அன்பு தணிந்து போகலாம். ஒரு சின்ன மெய்சாட்சி இல்லைன்னா என்னென்ன விஷயம் நடக்குது பாருங்க. ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை மெய்சாட்சி உள்ளவர்களாக வாழ்க்கை நடத்துங்க. இந்த மெய்சாட்சி உள்ளவர்களாக எவ்வளோ நீங்க நடக்கிறீங்களோ, எவ்வளோ நீங்க செல்லுகிறீர்களோ, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மெய்சாட்சி என்று நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, அவ்வளவாக்க கூட இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஜீவனை ஊற்றி கொடுத்துட்டே இருப்பீங்க. எல்லோருக்குள்ளவும் ஜீவனை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களா மாறுவீங்க. சில நேரங்களில் சில விசுவாசிங்க எனக்கு சொல்லுவாங்க, ஐயா நீங்க என்ன சங்கீதத்தை அவர் கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க ஏன் சொல்லல? நான் சொல்லுவேன், நானே சொல்லுவேன். ஆனா ஒரு முறை அவர் பேசியது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால தான் அவர் பேச வைக்கிறேன். இல்ல அவர் பேசுறதெல்லாம் எங்களுக்கு பொறுக்காது. கரெக்ட், ஓம் பிரகாரம் நான் பேசுறது மட்டும்தான் பொறுத்து கொள்ள முடியும், ஓகே. ஆனா என்ன பொறுத்த மட்டிலும் அவரையும் நான் மெய் சாட்சி சொல்லி உற்சாகப்படுத்தணும். நல்லா பேசுனீங்க, நல்லா பாடினீங்க,
நல்ல சாட்சிங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க பாடும்போது தெய்வ பிரசன்னத்தை என்னால் உணர முடிஞ்சிச்சுங்க. நீங்க பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நீங்க பேசின அந்த வார்த்தையில ரொம்ப சந்தோஷங்க. அப்படி சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துவதனால் உண்மையா சொல்றேங்க, அந்த பிரசங்கிப்பது அவங்களுடைய ஊழியமா இருக்காது. கடவுள் வேற எதுக்கோ அழைச்சிருப்பார். ஆனா நீங்க ஊக்குவித்த அந்த ஜீவன் சரியா அவங்க கடவுளுக்காக செய்ய வேண்டிய அந்த தொண்டுக்கு அவங்களை அழைச்சிட்டு போயிடும். அவங்க மறுபடியும் இதே பிரசங்கம் செய்ய மாட்டாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியுமா பயம், அவனை பாராட்டிட்டுன்னு வச்சுக்க நமக்கு நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு தொண்டு வேற, உனக்கு தொண்டு வேற. அதாவது உன் ஊழியம் வேற, அவங்க ஊழியம் வேற. பாராட்டுறதுல ஒன்னும் குறைஞ்சிட கிடையாது. நம்ம பாராட்டி விடுவோம் என்று சொன்னா அவங்க ஒரிஜினல் ஊழியத்துக்கு போயிடுவாங்க. உன்னுடைய ஒரிஜினல் ஊழியம் உங்ககிட்ட தான் இருக்கா. மொத்தத்தில் என்ன தெரியுமா சொல்ற, வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்ற. எப்பொழுதுமே வாயை திறந்து நாம் பேசுவதனால், அதாவது இப்படி சொல்றேங்க, மெய்சாட்சி விடுவதனால் அது ஜீவ ஊற்றாக மற்றவனுக்கு பலன் கொடுக்கும். வாயை மட்டும் பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாராட்டுறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜீவம் வெளியே வராது. பெரும்பளவு அநேகருடைய ஜீவனுக்கு காரணமே அந்த பாராட்டுற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு. ஒரு மோசமான ஒரு பேஷண்ட்டை பார்த்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்வாரு, ஒரு மோசமான பேஷண்ட், என்னப்பா நீ தான் நல்லா விளையாடுறனாச்சு, எவ்வளவோ விஷயத்தெல்லாம் தாங்குற, இதெல்லாம் தாங்க மாட்டியா, வாங்கிட்ட வர நோயெல்லாம் உன்னை கண்டு ஓடுதுப்பா, நான் பல முறை பார்த்துருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஊசி போட்டு ஒன்னே ஆகாது, நீ பாரு 2 நாள் நீ ரெடி ஆயிடுவ. ரொம்ப வயசான ஒரு டாக்டர் அவர். அவ்வளோ அழகா பேசுவார். நான் பேசுறது கூட ஏதோ இந்த காலத்துக்கு கேட்டவிட இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு அவர் பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. அவ்வளோ வயசானவர், அவ்வளோ அழகாக பேசுவார். எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் நீ உருப்பட மாட்ட, அவ்வளோதான் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். ஐயோ நெகட்டிவ்னா நல்லது தானே, தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதாவது ஒன்றுமே உருப்பட மாட்டேன்னு சொல்ல வரேன். எடுத்துகிட்டு போ ஸ்கேனிங்க, அவ்வளோதான். நீ எந்த டாக்டரும் பார்க்காத, வீட்டில் ஏதாவது இருந்தால் நல்லா சாப்பிட்டு அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிச்சுக்க. இப்படி சொன்னால் எந்த பேஷண்ட்டு குணமாவார்? ஆனால் இவர் அப்படி அல்ல. வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும், முக்கியமாக தாய்மாருங்க ஒரு தலைவலியில் வருவாங்க, அழகா சொல்வார், இதெல்லாம் ஒரு தலைவலியாமா உனக்கு, எவ்வளவோ விஷயத்த சுமக்கிறியான், குடிக்காரனையே சுமந்துன்னு இருக்கிறியான், குடும்பத்தையும் இவ்வளோ தனிமையாக பார்த்துன்னு இருக்கிறியான், நீ மனசை வச்சுனே எல்லாம் நடக்குமா, சரி இது ஒரு முறை போடு, 2வது முறை போட வேண்டிய அவசியமே இல்லை, நீ ரெடி ஆயிடுவேன், எனக்கு தெரியும் நீ ரெடி ஆயிடுவேன். எவ்வளோ அருமை இல்லையா? இதை போன்ற ஒரு டாக்டர்கள் உள்ள வந்த உடனே பேஷண்ட்டை பார்த்து, என்ன ப்ராப்ளம், முத்து ரொம்ப நோவுதுங்க, முதுகு நோவுதா, ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா, ஹார்ட் அட்டாக்கே தான், உருப்பட மாட்டேன், சீக்கிரம் போ ஸ்கேனிங் எடுத்துட்டு வா. இப்படி பேசினா எப்படிங்க? முதுகு நோவுதா, இந்த காலத்தில் சும்மா இருக்கிறீங்களா, மொபைல் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களே, கொஞ்சம் கூட நிமிர்ந்து இப்படியெல்லாம் பார்க்க மாட்டீங்களே, டிவியே பார்த்துட்டு இருப்பீங்களே, என்ன வேலை உங்களுது, ஏன் அவ்வளோ வெயிட்டு சுமக்குறீங்க, உங்கள் பிள்ளைங்கள தான் நல்லா படிக்க வச்சிங்களே, இந்த வயசான காலத்தில் எதுக்கு திரும்புங்க, முதுகுக்கு என்ன போச்சு? இவ்வளோ பேசக்கூடிய ஒரு டாக்டரை பார்க்க முடியுமா இந்த காலத்தில்? அதுவும் பணம் பைத்தியம் பிடிச்ச பண ஆசை உள்ள இந்த டாக்டருங்க மத்தியில் நான் சொல்றேன், இந்த டாக்டரை பார்க்க முடியுமா? நம்ம எது சொன்னாலும் உருப்பட மாட்டேன், ஃபுல்லா போயிடுச்சு, அவ்வளவுதான், முத்திச்சு, முடிஞ்சிச்சு, சொல்லியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இல்லை இல்லை இல்லை, உங்களால் நிச்சயமா தாங்க முடியும், கண்டிப்பா நீ முன்ன வருவ அப்படின்னு சொல்லி உற்சாகம் படுத்தி அவர்களுக்கு அந்த ஊக்குவிக்கிறதுல வந்துட்டு மருந்தை விட ஜீவனா உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓ நான் எப்படிதானா, அப்ப என்னால தாங்க முடியுமா, இவ்வளெல்லாம் விளையாடி இருக்கிறேன்ல, ஸ்கூல்லேயே நான் ஸ்போர்ட்ஸில் தான் இருந்தேன் இல்லை, அப்போ எனக்கு தாங்குற சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக டாக்டர் சொல்லிட்டாரு, ஐயோ ஆண்டவரா சொன்ன மாதிரி இருக்கு, அந்த பிள்ளைக்கு அதுவே ஜீவன்.
இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை, விடுங்க, எல்லாம் பணம் பைத்தியம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேனே, 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மெய் சாட்சி சொல்லுகிறவன் ஜீவனை காப்பாற்றுகிறான், ஆனா வஞ்சனைக்காரனோ பொய்களையே ஊதி கொண்டிருப்பான். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவான், கேட்டா இன்னும் இம்ப்ரூவ் ஆகட்டும். கெட்டு போயிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவான், நல்லா இருந்தா கெட்டு போச்சுன்னு சொல்லுவான், சும்மா இருந்தா கேலி செய்வான், எந்திரிச்சு ஏதாவது செஞ்சா துடுப்புக்காரன் சொல்லுவான். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறதா இந்த உலகத்துடைய வழக்கம். சாக மொத்தத்தில் ஒன்று சொல்றேன், ஸோ நீங்கள் மெய் சாட்சியை இட்டாதான் கடவுள் உங்களை கூட விரும்புவார். அப்போ நீங்க பிரார்த்தனை செய்யும் போது கூட இறைவனுக்கு இஷ்டம் ஆயிடும், உங்க பிரார்த்தனை மீது இறைவனுக்கு இஷ்டம் ஆயிடும். நீங்க வாழ்ற வாழ்க்கை அப்படி இருக்கு இல்லையா? அதனாலதான் யாக்கோபு சொல்றார், நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபத்தை இறைவன் கேட்கிறார். ஏன்? யார் அந்த நீதிமான்? வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயத்துல காமன் சென்ஸா யோசித்து அடிமேல் அடி வைக்கிறவன், அவனுடைய ஜெபம் என்னைக்கு கர்த்தருக்கு பிரியம். ஓகே, டைம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா, பிரார்த்தனை செய்வோமா?